நான் சினிமா பார்க்க தானே போறேன். உன் கடமை என்ன? நல்ல நடி, அதான உன் கடமை. அதை செய்யாம இங்க வர, அது ஒழுங்கா செய். கூட்டம் கூடுவது அல்ல நாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம். நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண், 35 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் அந்த பொழுதுபோக்கு அல்ல அரசியல் என்பதனை புரிந்து வைத்திருக்கக்கூடிய பரம்பரை தான் திராவிட வரலாறு தெரிந்த பரம்பரை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். கரியான் புத்தெடுக்க கருணாகம் குடி. நான் வீடு கட்டி இருப்பேன், எவனாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும். ஒரு புத்து இருக்குது, அதுல ஒரு பெரிய கருணாகம் வந்துருச்சு. பார்த்துட்டான் ஒருத்தன், பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம் போல இருக்கு, வேண்டான்னு இடத்த மாத்திட்டான். ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு. அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துரும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். புறா இருக்குல்ல, புறா தன்னுடைய குட்டிய வேட்டைக்கு அனுப்பிச்சுதான். வேட்டைக்கு அனுப்பும் போது ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அந்த புறா இன தலைவன் சொன்னான், உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அனுப்புன வேட்டைக்கு. அந்த தாய் சொன்னா, வேட்டைக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ, குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொன்ன. தப்பு செஞ்சிட்டியே, ஏன் அவனை வேட்டைக்கு அவனை வெளியில அனுப்பாத, கூப்பிடவன. போய் அந்த தாய் புறா அந்த இளைய புறாவை கூட்டு வந்துருச்சு. தலைவன் முன்னால் விட்டுச்சு. தலைவன் சொன்னான், நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் 2 விஷயங்களை தெரிந்து கொண்டு போ. வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத, அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம். ஏன்னா அவன் அவனை தானே அடிக்கிறான்னு நீ இருப்ப. ஏன்னா அவன் அம்பு அங்கதான் இருக்கும். 23ஆம் எண் புலிகேசி மாதிரி அது இங்க வந்து சென்ற. வேட்டை தெரிந்த, அம்பு விட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என் மக்களே. அதே போல வேட்டையே தெரியாமல், அம்பு விடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே, அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள். திராவிடம் என்பது புரட்சியின் உதயம், தமிழினம் காக்கவே பிறந்தது கழகம் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு மனித நேயே உதய நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சியின் 25வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டின் பெருமைக்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய துணை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கான புகழ் அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எப்படி இந்த பேச்சை நான் தொடங்குவது என்று சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன். 25 என்று போட்டிருக்கிறீர்களே, அதைவிட மிக சிறப்பு உதயம் 25 என்று போட்டிருக்கிறீர்களே அண்ணா என்று நான் கேட்டேன். நம்முடைய தமிழ்நாட்டின் தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகின்ற திருவள்ளுவர் சிலை திறந்து 25 ஆண்டுகள். நான் அண்ணனிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய பொருட்செலவிலே திருவள்ளூரிலே ஒரு கோவிலை எழுப்பி அதற்கான மிக அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் தங்கை என்று அவர் சொன்னார். உதயம் என்கின்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. தமிழிலே விழிப்பு, தோன்றுதல், உருவாகுதல், தொடக்கம், ஆரம்பம், நம்பிக்கை என்று அத்தனை பொருள்களும் உதயம் என்கின்ற சொல்லிற்கு உண்டு. அடுத்த தலைமுறைக்கு இவை எல்லாவற்றையும் அள்ளித்தருகின்ற ஒரு தலைவராக நமக்கு திராவிட முன்னேற்றம் கழகம் கிடைத்திருக்கக்கூடிய, தந்திருக்கக்கூடிய அற்புதமான செல்வம் தான் நம்முடைய அருமை துணை முதலமைச்சர் அவர்கள். எப்படி இவரை நான் வாழ்த்துவது? இவர் தாத்தாவை நான் வாழ்த்தி இருக்கிறேன், இவர் தகப்பனாரை நான் வாழ்த்தி இருக்கிறேன். கலைஞர் அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது எந்த சொல் கொண்டு அவரை வாழ்த்தினேன்? சங்க இலக்கியம் படித்தவள் நான். சங்க இலக்கியத்திலே ஔவையார் ஒரு பாட்டை சொல்லுவார். பகை மன்னனிடம் போய் களம் புகழ் ஓம்பு மீன் தெவ்விர், களத்திற்கு வருவதற்கு முன்னால் பகைவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் ஒரு வீரன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா?
வைகளும் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே என்று சொல்லும். ஒவ்வொரு நாளும் 8 தேர் செய்யக்கூடிய தச்சன் ஒரு மாதம் உட்கார்ந்து ஒரே ஒரு தேரின் காலை செய்தால் எப்படி செய்வானோ அப்படிப்பட்ட ஒரு வீரன் எங்களுடைய களத்திலே முகாமிலே இருக்கிறான். நீங்கள் இந்த முகாமிற்கு வருவதற்கு முன்னால், போர் புரிவதற்கு முன்னால் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அப்படி தமிழ் இனத்தில் நமக்காக கிடைத்த ஒரு பொருணன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவர் கொடுத்து சென்ற அவருடைய தனையன் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தளபதி அவர்கள். அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது எப்படி வாழ்த்துவது? இப்படி நான் வாழ்த்திருக்கிறேன் அவரை. இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று நான் வாழ்த்தி இருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய உதயம் அவர்களை, தமிழகத்தின் உதயம் அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். எந்த சொல்லினால் நான் வாழ்த்துவேன்? எனக்கு வருகிறது, இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது, அதனால் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். என்னுடைய தகப்பனார் என்னை வாழ்த்துவார். என் பிறந்த நாள் அன்றைக்கு என்னை வாழ்த்துவார். எப்படி வாழ்த்துவார் தெரியுமா? ஜியோ ஹசாரோ சால், ஹர் சால் கே ஹோ தின் 50,000 என்று சொல்லுவார். என்ன அர்த்தம்? 100 வருடங்கள் வாழ் என்று சொல்ல மாட்டார். நீ இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்க. அந்த 1000 ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் 50,000 ஆண்டுகள் வாழ்க என்று சொன்ன என் தகப்பனார் எனக்கு சொன்ன அந்த வாழ்த்தை அப்படியே நான் உதயன் அவர்களினுடைய கால்களிலே நான் சமர்ப்பிக்கிறேன். ஜியோ ஹசாரோ சால், ஹர் சால் கே ஹோ தின் 50,000. இதைவிட தமிழ் புலவன் ஒருவன் அதிகமாக வாழ்த்தினான். யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை நெட்டிமையார் வாழ்த்துவதாய் சங்க பாடல் ஒன்று உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற பகுருளி ஆற்றின் மணல் எவ்வளவு இருக்கிறதோ அந்த மணலை காட்டிலும் பல்வேறு ஆண்டுகள் நீ வாழ்வாயாக என்று அவன் வாழ்த்திய அந்த சங்கத்தமிழன் வாழ்த்திய அந்த வாழ்த்தை நான் எங்களுடைய இனமானம் காப்பதற்காக, எங்களுக்காக கிடைத்த அந்த தலைமையை வருங்கால குழந்தைகள் இதே சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு கிடைத்த அந்த விடி வெள்ளியை நான் வாழ்த்துகிறேன். என்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், எதையேனும் பேசுவார்கள், அவர்கள் புதிதாக என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் என்ன புதிதாக சொல்லிவிட முடியும் என்று யோசிக்கிறேன். 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் இருக்கு இல்லையா, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், கூட்டம் கூடுவது அல்ல நாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம். நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண், 35 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் அந்த பொழுதுபோக்கு அல்ல அரசியல் என்பதனை புரிந்து வைத்திருக்கக்கூடிய பரம்பரை தான் திராவிட வரலாறு தெரிந்த பரம்பரை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். 2 விஷயத்தை பெண்களே உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன், மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன். 2 விஷயங்கள் தான் வாழ்க்கையில் முக்கியம். 2 கேள்விகளை இன்று இரவு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? 2 கேள்விதான். உங்களுடைய இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? நம்முடைய இடம் எங்கே இருந்தது? எதற்காக நான் நினைவு கூறத்தக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த 2க்கு காலையிலங்க, திங்கட்கிழமை காலையில புடவை கிடவை கட்டிட்டு நான் காலேஜுக்கு புறப்படுறேன். நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி சார்ந்த பேச்சாளர் இல்லைங்க, கொள்கை சார்ந்த பேச்சாளர் தான். நான் கொள்கைக்காகத்தான் பேசுகிறேன், நன்றி உணர்வுக்காக பேசுகிறேன். காலையில காலேஜ்ல வேலை செய்யறேங்க. நான் காலையில திங்கட்கிழமை காலையில புடவெல்லாம் கட்டிட்டு நல்ல கிளம்பும் போது என் மனசுல எப்பவுமே வர ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் கிடைச்சி
திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு வார்த்தை கிடைச்சதுலேருந்து நான் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ரொம்ப நன்றியோடு நான் கிளம்புறேன். வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. அந்த வலி ரொம்ப பெருசு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்தவள் நான். எனக்கு கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் என்கின்ற பட்டம் கிடைத்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று டாக்டர் பர்வீன் சுல்தானா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், நான் போய் என்னுடைய காலேஜில் என்னுடைய கேபின்ல நான் உட்கார்றேன்னு சொன்னா, நீங்கள், நான் சத்தியமாக சொல்லுகிறேன், இறைவனுக்கு நான் பயப்படுகின்றவள், இறை நம்பிக்கை கொண்டவள், அந்த இறைவனை சாட்சியாக்கி சொல்லுகிறேன், நான் என்றைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் அந்த இருக்கையில் உட்கார்வதே. நான் ஒன்று கேட்கிறேன், உங்க எல்லார்கிட்டயே கேட்கிறேன், இதே என்னுடைய பிறப்பு வடநாட்டில் வாய்த்திருக்கும் என்றால் எனக்கு இந்த உயர்வுகள் கிடைத்திருக்குமா? இந்த காலகட்டத்தில் திராவிட மாடல் என்று நாம் இன்றைக்கு நாம் மார்த்தட்டிக் கொள்கிறோமே, அந்த திராவிட மாடல் என்கின்ற அரசை நாம் நடத்துவதற்கு நமக்கு முன்னத்தி ஏற்பிடித்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவரெல்லாம் இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு கல்வியும் கிடைத்திருக்காது, மானத்தோடு உட்கார்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்காது. இவர்களால் கிடைத்தது தானே. அப்படி என்றால் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யாரையெல்லாம் நினைவு கூறுகிறேன்? அந்த இடத்தை எனக்கு தந்தவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அங்கே உட்கார்ந்து சில கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமைகளுக்காக இந்த சமூகத்திடம் நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நினைப்பது போல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அவருடைய தகப்பனாராலும் அவருடைய தாத்தாவாலும் நமக்கு கிடைத்த இந்த பெரும் பேறு அவரால் நம் தலைமுறைக்கு தடைபடாமல் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் அவருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க நமக்கு. நீங்க எல்லாரும் கட்சி தோழர்கள், வெளியில போய் பாருங்க. கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய தலைமைக்காக மக்கள் ஒன்று திரட காத்திருக்கிறார்கள் என்றால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரை நான் புகழ்கிறேன், பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். வாருங்கள், எங்கள் தலைமுறை காக்க எழுந்த சூரியனே, எங்களுக்கு கிடைத்த உதயமே, நீங்கள் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். நான் இப்படி சொல்றேங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நாம மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுவேன்? இப்போ பாருங்களேன், இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள். இவங்க, நீங்க யாரெல்லாம் இந்த கட்சிக்கு எதிரானவர்களோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரியான நாட்களை கூப்பிட்டு அவங்களெல்லாம் வாழ்த்த சொல்லுங்களேன். முடியாதுங்க. நாங்கள் பணத்திற்காகவோ வாய்ப்புகளுக்காகவோ அவர்களை புகழ்ந்து பேசுகின்றவர்கள் இல்லை. அவர்களுடைய கொள்கைகளுக்காக, இந்த சமூக நலனுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள். நான் உதயநிதி ஐயா அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறுத்துறேன். நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது பிரச்சார கூட்டம் இல்லை. ஆனால் பெண்கள் நாம் இருக்கிறோம் இல்லையா? நான் சொல்றேன், இவங்களை பத்தி எனக்கு தெரியாது. பெரியார் சொல்வார், அவன் ஆம்பளை எப்படியோ போறான் அப்படின்பாரு. எனக்கு நீங்க தான் டார்கெட். நீங்க ஒருத்தரிட மனசுல நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உங்களுடைய கருத்திற்குள்ளாக வந்து நிற்பார்கள் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். சரியா? நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் சொல்றேன். நான் தொலைக்காட்சியில் ஐயா சமீபத்தில் ஒரு 8 மாதம் இருக்கும், 7-8 மாதத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஒரு 3 நிமிஷ நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு அம்மா இப்படி நிற்கிறாங்க. கழுத்தில் ஒரு சின்ன முத்து மாலை, தலைமுடி இப்படி இருக்கு. ஒரு 50-55 வயது இருக்கும் அந்த அம்மாக்கு. அந்த அம்மா நிற்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. எனக்கு புரியுது, அந்த இங்கிலீஷ் எனக்கு புரியுது. அவங்க நின்று பேசும்போது ஒரு 2-3 விஷயம் சொல்கிறாங்க. நான் அந்த அம்மாவை கூர்ந்து கவனிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் ஷியாமலா, எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர் கோபாலன். நாங்கள் சென்னையில் பெசன் நகரில்
எங்க தாத்தாவை பார்க்க வருவோம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க அவங்க. பார்க்க வருவோம். அப்ப எனக்கு 5 வயசு. 5 வயசுல 12 வயசு வரைக்கும் என் தாத்தாவோட நான் இருந்திருக்கேன். எங்க தாத்தா லாங் வாக் போவார். அப்போ என் கையை பிடிச்சிட்டு போவார். அவர் என்கிட்ட பேச மாட்டார், வெளியில தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசுவார். இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடுன்னு சொல்லுவார். ஊழல் இல்லாமல் இந்த நாடு வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியான நாடுன்னு சொல்லுவார். நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே போனார். நான் ஒரு 7 வருஷம் மாசத்துல ஒரு 15-20 நாள் அவருடைய வாக்ல அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். என் ஆழ் மனதில், என் சிறிய வயதில் என் தாத்தாவின் பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் நான் சிவில் சர்வீஸ்ல நிறைய பணிகள் செய்து இன்றைக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன். என் பெயர் கமலா ஹாரிஸ் என்று அவர் சொன்னார். நான் இங்க எங்க நிக்கிறேன்னா, யாருடன் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? யார் பேச்சை கேட்டு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நம் அனைவருக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தன் தாத்தாவின் பேச்சையும், தன் தாத்தாவின் தோழர்கள் பேச்சையும், தன் தந்தையின் பேச்சையும், தன் தந்தைக்கு துணை நின்ற கொள்கையாளருடைய பேச்சையும் சிறிய வயதிலிருந்து கேட்டு கேட்டு வளர்ந்து இதோ இன்றைக்கு சிங்கம் பிடரி எடுத்துக்கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட கழகத்தின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கொடியை தாங்கி. இவருக்கு தெரிந்த அளவிற்கான ஞானம். எப்பவுமே ஐயா உட்கார்ந்திருப்பார். கலைஞர் என்னன்னு தெரியலீங்க, கலைஞர்னு சொன்னாலே எனக்கே தெரியாம இங்கெல்லாம் அடிச்சு இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் இல்லை. கலைஞர்னால இங்கெல்லாம் அடைச்சிக்கோ நமக்கு அப்படியே துக்கமா. தலைவன் அவங்க தலைவன், அவர் பேரை கேட்டாலே சிலிருக்குதுல்ல. நான் சொல்றேன், அவர் இப்படி கையை காட்டுவாருங்க, அது தெரியும்ல உங்க எல்லாருக்குமே. இப்படி கையை காட்டுவார். தளபதி ஐயா அவரும் இப்படி கையை காட்டுவார். இந்த 5 என்ன தெரியுமா? அவங்க காட்டுற இந்த 5 விரல், இது உதயசூரியன் சின்னத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். நான் இந்த 5த்துக்குமான ஒரு விளக்கமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தளபதியை, இளைய தளபதியை நான் சொல்லுகிறேன். இந்த 5ம் இருக்கக்கூடியது 5 தகுதிகள் என்னன்னு சொல்றேன். 1, தூய்மையான இதயம். இந்த 5ல 1 தூய இதயம். இதமான சொல். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இதமான சொல், விசாலமான அறிவு, ஞானமான பார்வை, உறுதியான எண்ணம். இந்த 5 தாங்க. இந்த 5ஐயும் உடையவராக நான் உதயநிதி அவர்களை பார்க்கிறேன். அவருக்கு என் புகழாரத்தை நான் சூட்டுகிறேன். அடிப்படையில் சில பேர் நமக்கு புரியாத சில விஷயங்கள் புரியும்படியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. நான் பாராட்டுறேங்க. ஒரு முறை ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் தான் பேசணும்னா, தமிழனுக்கு எது பெருமை, கல்வியா செல்வமா வீரமானு? நான் சொல்லவா தமிழனுக்கு எது பெருமைன்னு? கல்வி ஓகே இருக்கு, கொண்டாந்து கொடுத்துருக்கிறீங்க. செல்வம் ஓகே. ஆனா நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற அந்த மான உணர்ச்சி இருக்குல்ல, வீரம், அது நம் அடையாளம். ஒருபோதும் அதை நாங்கள் கீழே விட மாட்டோம். ஒருபோதும் அதை கீழே விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த திண்மை இருக்குல்ல, நான் அந்த இளைய ரத்தத்திடம் பார்க்கிறேன், அந்த இளைய தளபதியிடம் பார்க்கிறேன். எங்கள் மக்களினுடைய உடன் பிறப்பு என்கின்ற சொல்லை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நான் பார்க்கிறேன். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது பிரச்சார கூட்டம் இல்ல, சுயநலமாக நான் பேசுகிறேன். என் தலைமுறைக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தலைமுறை அடுத்தவர்கள் கையில் நழுவிவிடக் கூடாது என்கின்ற கவனத்துடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களிடத்தில் இன்னும் ஒரு 100 ஆண்டு, இன்னும் ஒரு 200 ஆண்டு தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திராவிட அரசியல் தான், திராவிட மாடல் மட்டும்தான் நமக்கான விடிவெள்ளி என்பதற்கான ஒற்றை அடையாளமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி நான் சொல்றேனே. ஒரு நாள் ஐயா நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கும் பொழுது பின்னால பேக் ஸ்டேஜ்ல ஒரு அம்மா வந்து அழுது கையை பிடிச்சது. நல்ல பணக்கார பொண்ணு, அழகா வேற இருந்துச்சு. அழுதுச்சிங்க. அழுதுனா எனக்கு கவலை என்னன்னா, மேக்கப் கலையுது. மேக்கப் கலையுது. அது என்ன தெரியுமா சொல்லுச்சு? தேங்க்யூ 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 சொல்லுது.
8 வருஷமா சிறையில் இருந்தேன், என் மனச்சிறையை உடைச்சிட்டீங்க, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருச்சா? நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட். அதுக்கு எந்த பாயிண்ட்ல உடைஞ்சுது? அது எந்த பாயிண்ட்டுக்கு அழுவுது? தெரிஞ்சா நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம்ல. 18 பேசி 1.5 மணி நேரம் பேசுறதுக்குள்ள நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போலாம்ல. என்னம்மா அது போயிருச்சு. எங்க அது பெரிய மர்சிடிஸ் வண்டியில தனியா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்குது கனடால. நான் போய் அது கதவு தரத்துக்குள்ள பிடிச்சிட்டேன். 18 பாயிண்ட் பேசியிருக்கிறேன். எந்த பாயிண்ட்ல உன் மனச்சரை உடைஞ்சது சொல்லு. கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க. நான் உங்க எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டு போறேன். நான் சாதாரண மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லையா, மோட்டிவேஷனுக்காக சொல்வேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகாத கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டம், எனக்கு தெரியும். சரியா? எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா மேடையை அப்படி அமைப்பார். ஐயோ, ஏதாவது நீங்க யாராவது பேசினா கையில ஏதாவது கொண்டு போகணும், இருந்து உட்காந்து கை தட்டி சிரிக்கணும். ரெண்டுமே இல்லாத யாரையும் அண்ணன் ஒரு ஆள மேடை ஏற்ற மாட்டாரு. நான் டேக் அவே மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க, ஆண்களே நீங்களும் தான். பாருங்க, நான் சொன்ன பாயிண்ட் தான். ஒருத்தன் காட்டு வழியில நடந்துகிட்டே இருந்தானா. அவன் பாதை ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து. ஐயா சொல்வார்ல, அறிஞர் அண்ணா தான் சொல்வார், பேரறிஞர் அண்ணா. பாம்பு கரியான் புத்தெடுக்க கருநாகம் குடிப்போம். நான் வீடு கட்டி இருப்பேன், எவனாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவான். சரியா? அந்த மாதிரி சொல்வார், ஆரிய எதிர்ப்ப சொல்வார். ஒரு புத்து இருக்குது, அதுல ஒரு பெரிய கருநாகம் வந்துருச்சு. பார்த்துட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம் போல இருக்கு, வேண்டான்னு இடத்த மாத்திட்டான். சரியா? ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு. அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துடும். நீங்களும் ஜாகிரதையா இருங்க. ஜாகிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரும். சரியா? நான் என்ன சொல்றேன், அவன் தனியா போறான். ஆனா அவன் சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துருச்சு அந்த கருநாகம். கருநாகம் வந்துட்டு இருந்து இவனுக்கு தெரியல, காலில் கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாருமே கருநாகத்தால் கடிப்பட்ட அந்த மனிதன் வச்சுக்கோங்க. நாம எல்லாருமே, நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்லை. சரியா? உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம்ல. என் காலேஜ்லேயே ஒன்று இருக்குதுங்க, நல்லா போயிருப்பேன். இப்படி நல்லா தானே வந்திருக்க. என்ன பாரு டல்லா இருக்கிறேன்னு, எப்படி எனர்ஜியாவே இருக்க முடியாதுங்க. எனர்ஜியா இருக்கவே விட மாட்டாங்க. வந்தாலே ஏதாவது ஒன்று கீழே போட்டுருவாங்களா. நான் அந்த மாதிரி நாம எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நம்மள பாம்பு கருநாகம். இப்போ நமக்கு இருக்கிறதே 2 வழிதான். ஒன்று, அந்த பாம்பு பின்னால போகலாம், அதுக்கிட்ட நியாயம் கேட்கலாம். ஏன் என்னை கொத்துன, உன் வழிக்கு நான் வரல, என் வழிக்கு வந்து ஏன் என்னை கொத்துன, ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம். ஒன்று. இல்லைன்னா அதை அடிச்சு சாவடிக்கலாம். 2வது, கொத்தப்பட்டுட்டோம், விஷம் ஏறுது, பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம், விஷ முறிவை தேடலாம். நாம் பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுறவர் பாதிக்கப்பட்டவர். சரியா? போறோமா பாரு, நான் சொல்றேன் பாரு, உண்மையா சொல்றேன். நாம என்ன நீயா படமா பாக்குறோம்? கொத்தனை பாம்பு வந்து அதே இடத்துல இருந்து விஷத்தை உரியிறதுக்கு பாம்பிடம் எந்த நியாயமும் கிடைக்காது. கொத்தப்பட்டு விட்டோமா, அடுத்த கட்டத்தில் அந்த விஷத்தை இறக்குவது எப்படி என்றுதான் நாம் திட்டமிட வேண்டுமே தவிர, எந்த கருநாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா, அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது என்று திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எழுந்து நில்லுங்கள். அடுத்த இதோ வருகிறது, நமக்கான தேர்தல் வருகிறது, சந்திப்போம். நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முறியடிப்போம் என்று சொல்லி
தூக்கி நிறுத்த வேண்டுமா இல்லையா? அதற்கான வாய்ப்பு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்லவா? வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. நான் அக்கா கிட்ட சொன்னேன், உதயநிதி அண்ணன் அவர்களை மிக கூர்ந்து கவனிக்கணும். நான்லாம் என்னை போன்றவர்களா? ஏன் தெரியுமா? இந்த இவருடைய பெருமைகளை, இவருடைய சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு சரியாக சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. ரொம்ப கவனமா நாம் அவரை கவனிக்கணும்னு நான் சொன்னேன். ஏன் நான் இந்த தலைவனை நம்முடைய தலைவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்? ஒன்னே ஒண்ணுதான். ராத்திரி போய் டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும். தன்னைத்தானே தின்றும். நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்று கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாய்ந்து போவார்கள். எப்போ நடந்து முடிஞ்சதை ஏன் இப்போ வந்து பேசிட்டு இருக்கிற? எப்பவும் முடிஞ்சு போச்சு. நல்ல தலைமை இல்ல. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அரசியலை நான் ரொம்ப பெருமையா, ஒரு தாய் தன் பிள்ளை எழுந்திருச்சு நின்னா எப்படி பெருமைப்படுவாரோ, ஒரு தாத்தா தன்னுடைய பேரன் எழுந்து நின்றால் எப்படி பெருமைப்படுவாரோ, அப்படி பெருமைப்படுறேங்க நானு. இப்படி கைவிடாம இந்த உன்னுடைய அடுத்த கையில இருக்கக்கூடிய அந்த டார்ச்சை புடிச்சுக்கோ, நடைப்பயன் நம் மேற்கொள் என்று சொல்லுகின்ற அந்த பேரன்பு மிக்கவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். நமக்கு தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. நமக்கு தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது என்கின்ற சூழல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான செய்தி ஒன்னு சொன்னேன்ல, டெப்தா இன்னொன்னு சொல்றேன். நான் யாரையும் எதிரில் இருக்கிறவங்களை குறிப்பிட்டு இதை சொல்லல, புரிஞ்சுக்கணும் நாமெல்லாம், அதனால சொல்றேன். புறா இருக்குல்ல, புறா தன்னுடைய குட்டிய வேட்டைக்கு அனுப்பிச்சுதான். வேட்டைக்கு அனுப்பும் போது ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அந்த புறா கூட்டத்தின் தலைவர், இது பீகார் பழங்குடியினிடத்தில் வழங்குகின்ற கதை, படிச்சு சிலிர்த்து போனா. முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் எனக்கு இவர்கள் தருகின்ற கொள்கைக்கான புத்தி வெளிச்சம். அக்கா கிட்ட 2 நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தோம் உள்ள. அக்கா சொன்னாங்க 3 புக்கு படிச்சிரு. தமிழர் தலைவர் பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் கடிதங்கள், அடுத்தது அக்கா நெஞ்சுக்கு நீதி, 6 வால்யூம் படிச்சு முடிச்சு. அவன் எவ்வளவு திராவிட கருத்துக்களில் கொள்கையோடு இருக்கிறானோ, அவன் நிச்சயமாக இதை படித்தால், அவள் நிச்சயமாக இதை படித்தால் அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகத்தை தூக்கி கொண்டு போவாள் என்பதற்காக அவர் சொன்னார். 3 புத்தகத்தை சொன்னார். நான் அப்படியே வாங்கி வச்சுக்கிறேன். நான் நெஞ்சுக்கு நீதி படிச்சிருக்கேன், ஆனால் 2-3 வால்யூம் தான் படிச்சிருக்கேன். 6 வால்யூம் ஃபுல்லா படிக்கல. படிச்சிருவேன். அண்ணாவின் கடிதங்கள் படிச்சிருக்கேன், தமிழர் தலைவர் பெரியார் படிச்சிருக்கேன். பீகார் பழங்குடியில வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய புத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய கடமை என்ன? நான் சினிமா பார்க்க தானே போறேன். உன் கடமை என்ன? நல்லா நடி, அதானே உன் கடமை. அதை செய்யாம இங்க வர, அது ஒழுங்கா செய். நான் யோசிச்சு பார்க்கிறேங்க. சில விஷயங்கள் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது, என் மக்களே தவறு என்று சொல்லுவதற்கான துணிச்சலை மேற்கொள்ளுங்கள். இது திராவிட உடம்பிலே, திராவிடம் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிறப்பு. அந்த திராவிட அந்த பிறப்பினுடைய அந்த தன்மான உணர்ச்சியோடு நான் கேட்கிறேன். அந்த புறா இன தலைவன் சொன்னான், உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அனுப்புன வேட்டைக்கு. அவ சொன்னா, அந்த தாய் சொன்னா, வேட்டைக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ. எந்த வேட்டைக்காரன்? குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொன்ன. தப்பு செஞ்சிட்டியே. ஏன் அவனை வேட்டைக்கு, அவனை வெளியில அனுப்பாத, கூப்பிடவனை. போய் அந்த தாய் புறா அந்த இளைய புறாவை கூட்டு வந்துருச்சு. தலைவன் முன்னால் விட்டுச்சு. தலைவன் சொன்னான், நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் 2 விஷயங்களை தெரிந்து கொண்டு போ. வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத, அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம். ஏன்னா அவனை தானே அடிக்கிறான்னு நீ இருப்ப. ஏன்னா அவன் அம்பு அங்கதான் இருக்கும். 23ஆம் எண் புலிகேசி மாதிரி
அது இங்க வந்து சென்றது. வேட்டை தெரிந்த, அம்புவிட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என் மக்களே. அதே போல வேட்டையே தெரியாமல், அம்புவிடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே, அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள். அவர்களிடம் இருந்து நாம் சில விஷயங்களை, நம்முடைய மானத்தை, நம்முடைய சுயமரியாதையை, நம் தலைமுறையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என் தமிழால் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறேன். அவர் இன்னும் இன்னும் வாழ்க. அந்த சங்க தமிழன் சொன்ன அந்த சொல்லால் நான் அவரை மீண்டும் வாழ்த்துகிறேன். நீ இன்னும் இன்னும் வாழ்க என் சகோதரா. எவ்வளவு வருடம் வாழ் தெரியுமா? பகுருளி ஆற்றின் கரையிலே ஓடுகின்ற அந்த நீருக்கு பக்கத்தில் இருக்கும் மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் உன்னுடைய ஆயுள் பெருகட்டும், உன் புகழ் பெருகட்டும். உன் புகழ் பெருக பெருக உன் இனமான எங்கள் தமிழினம் நாங்களும் உயர்வோம். உனக்கு பின்னால் அணி திரள்கிறோம். தலைவன் இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும் என்பதற்காக உன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு உனக்கு பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.